நெக்ஸ்ட் டே ஸ்கூல்லாம் முந்தின நாள் வந்து சித்தி பண ஓலையில் ஏதாச்சும் 2 ப்ராஜெக்ட் செஞ்சு தாங்க சித்தின்னு சூர்யா கேட்டுட்டு இருந்தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஓலையில் எதுவுமே செஞ்சது கிடையாது. அதனால் ஓலைப்பட்டி செய்யலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் 2-3 வீடியோஸ்லாம் பார்த்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஓலை எல்லாமே ரொம்பவே ரஃப்பாக இருந்துச்சு, மடக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து குருத்து ஓலையில் ட்ரை பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும், பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தலையில் மாட்டுற கிளிப் எல்லாமே எடுத்து ஓலையில் மாட்டி ஒரு வழியாக பெட்டி செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் சூர்யாவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணதுனால எனக்கு தெரியாத ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டதுனால எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு, அவனுமே ஹாப்பி ஆகிட்டான். அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொன்னதுக்கு, இல்லை சித்தி நம்ம கிரிக்கெட் விளாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் கிரிக்கெட் விளாட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். அப்புறம் தம்பியையும் சைக்கிளில் கொஞ்ச நேரம் வச்சு விளையாட விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சூர்யா பால் போடுறத பார்த்துட்டு தம்பியும் அம்மாவுக்கு நான் பால் போடுவேன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு இருந்தான். உண்மையிலே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour விளாண்டுருப்போங்க. அதுக்குள்ளே அடித்த அடியில் பால் வந்து ஓடைக்கு பறந்துருச்சு. ஓடையில் போய் பால் எல்லாமே தேடி பார்த்தா எங்களால் எடுக்க முடியல. அதனால நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டோம். என்ன ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொல்லி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.